தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் அறைக்கு பூட்டு போடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். அருள், இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம், தற்போது அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சரவணன். அதாவது தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தியாகராஜன் அறையை பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய விட்டு செல்வனுக்காக காவல்துறையினர் பூட்டை உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜனை நீக்கம் செய்து முனிவர் வெற்றி செல்வன் என்பவர் தற்போது பொறுப்பு துணைவேந்தராக இருக்கும் சங்கத்தில் நியமனம் செய்த நிலையில் இன்று அவர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். இதையடுத்து காவல்துறையின் பாதுகாப்பினை தமிழ் பல்கலைக்கழக நிர்வாகிகள் கேட்டனர். இதன் மூலமாக காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். எனவே தற்காலிக பதிவாளர் தியாகராஜன் பொறுப்பு துணைவேந்தர் சங்கரனை நீக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பொறுப்பு துணைவேந்தர் தற்காலிக பதிவாளர் இருந்து வரும் இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு கழகத்தின் பாதுகாப்பு பணியினை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை அடுத்து இருவருக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக பதிவாளர் தியாகராஜன் அறையை பூட்டியிருந்த நிலையில் பதிவாளர் பொறுப்பேற்க முடியாத வெளியில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது வெற்றி செல்வன் அவர் பதவியேற்க வந்தபோது போலீஸ்காரர் பாதுகாப்போடு பதவியேற்ற தியாகராஜன் அறையை பூட்டி திருப்பிலை வைத்து உடைத்து உள்ளே நுழைந்து அதன் பிறகு புதிதாக பொறுப்பேற்ற இந்த வெற்றி செல்வன் உள்ளே நுழைந்து பொறுப்பேற்கக்கூடிய கையெழுத்தை இட்டு வருகிறார். இதன் காரணமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஏகப்பட்ட காவல்துறையினர் இந்த தமிழ் கழகத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவர் அறை வெளியிலேயும் பாதுகாப்புக்காக போலீஸ்காரர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். சரவணன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் அப்பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அறைக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி அருள்.